முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் தற்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை தகவலை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது எம்பியுமான சி.வி. சண்முகம் தமிழக அரசை தமிழக அரசை முதல்வர் விமர்சித்து பேசியிருந்தார். இது தொடர்பாக அரசு மற்றும் முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி சி.வி. சண்முகத்திற்கு எதிராக 4 அவதூறு வழக்குகளை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. தான் அதாவது நேரடியாக முதலமைச்சரை விமர்சிக்கவில்லை, தமிழக அரசை மட்டுமே விமர்சித்ததாகவும் அதில் தவறேதும் இல்லை எனவும் தன் மீது உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே தன்னுடைய இந்த மேலும் 2 வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.